Hi friends, welcome to Kalki's Kitchen. நம்ம இன்னைக்கு புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இது வந்து நாங்க 4 பேருக்கு தேவையான அளவு புளியோதரை செய்ய போறோம். அதுக்கு நாங்க வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, கடுகு கொஞ்சம், கடுகு உளுந்தம்பருப்பு வந்து தாளிக்கிறதுக்கு. இது வந்து கறிவேப்பிலை, வரமிளகாய், நல்லெண்ணெய். இது வந்து என்னன்னா நீங்க வந்து உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வரமிளகாய் 3, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் சின்ன அளவு வந்து பெருங்காயம். இது எல்லாத்தையும் வெறும் வடக்கல்ல எண்ணெய் இல்லாமல் வறுத்து நல்லா செவந்ததுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வந்து சாதம். இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடக்கல்ல அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். நாங்கள் நல்லா கெட்டியாக வர மாதிரி காய்ச்சி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் தாளித்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடயே வந்து நம்ம நல்லெண்ணெயில் வேர்க்கடலையை நல்லா பொரித்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளிக்கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூட இந்த புளிக்கரைசலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. நம்ம சூடான சுவையான புளியோதரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.